இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் 16/5/2025 மே மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை அதிகாலை 3:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பிற்பகல் 2:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12 முதல் 1 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது பிற்பகல் 2:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:54 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய இலக்குகளை முடிப்பதற்கு போதிய அளவு காலமும் எடுத்தும் கொள்வீங்க. உங்களுடைய மனமும் என்று மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சில வேலைகளை நீங்க நல்ல முறையில செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகள் மற்றவர்களினால பாராட்டவும் படும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையின் மீது அதிக அன்புடனும் அக்கறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையின் நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிர்ஷ்டம் சாதகமாகவும் இருக்குங்க. பண விஷயத்துல உங்களுடைய தரத்தை நீங்கள் மேம்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய செலவுக்கு தகுந்தாப்புல வருமானமும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளையும் மீறி ஏற்றமும் உண்டாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். பெண் நண்பர்கள் கிட்ட எல்லை மீறி நீங்க பேசவும் வேண்டாம். அதிக உரிமை எடுத்துக்கொண்டு பேசவும் வேண்டாம். உங்களுக்கு எதிராக இருந்து வந்த உறவினர்களுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிக்கவும் செய்வீங்க. திருமணம் போன்ற நல்ல விஷயங்களை பற்றி வீட்டுல பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்துல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தாய் வழி உறவினர்கள் எதிர்பார்த்த பண உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக தங்க இருக்கும். சக வியாபாரிகள் உதவிகளும் செய்வாங்க. சில முக்கியமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது நன்மையாகவே முடியும். பண நெருக்கடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு தேர்வு தொடர்பாக இருந்து வந்த மன அழுத்தங்களும் குறையும். வேலை தொடர்பான சிறப்பான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பணியிடத்துல மூத்த அதிகாரிகள் இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. நீண்ட நாள் பிரச்சனைகளும் குறையும். சிந்தனையின் போக்குல தெளிவும் உண்டாகும். புதிய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்ப்புகளாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. திடீர் பணவரவும் இருக்குங்க. சில கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கை துணையை பற்றிய நல்ல புரிதல்களுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும்.
இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:54 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தாங்க செய்யும். எதையும் சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அனுசரித்து செல்வதன் மூலம் சிறப்பாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட மட்டும் சூடான விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாகவும் கவனக்குறைவின் காரணமாகவும் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கணக்கு வழக்குகள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் 1-2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. புதிய தொழில்கள்ல போட்டியாளர்களும் புதியதாக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். ரியல் எஸ்டேட் கமிஷன் போன்ற வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோருடைய மருத்துவ செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்குங்க. மனக்கசப்புகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில அதிக முக்கியத்துவமும் பெறுவாங்க. அவர்களினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளையும் செய்தும் தருவீங்க. மாலையில உறவினர்களின் மூலம் கிடைக்கும் செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நண்பர்கள் யாராவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று தொழில் மற்றும் வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். லாபத்தை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையின் மூலமாக எதிரிகளை சிறப்பாக வென்று காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல அதிகாரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்கள் கூறுவதும் நல்லது. வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதுல நினைத்த பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. உத்தியோக நிமித்தமான பயணங்களும் சென்று வருவீங்க. உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்காலம் தொடர்பான முதலீடுகளும் மேம்படும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான உணவுகளை உண்பதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு பார்வை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:54 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் ஏற்படுகின்ற பதட்டங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. இதன் மூலம் நல்ல விஷயங்களை உணரவும் செய்வீங்க. மனதுல நினைத்த வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே நம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. தடைகளையும் சமாளித்து உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நன்மைகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க கவனக்குறைவாக உங்கள் காதல் இடத்துல பேசிவிடவும் வேண்டாம். இருவருக்கும் இடையில எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம். போட்டி பந்தயங்கள்ல லாபத்தையும் பெறுவீங்க. கையில இருக்கின்ற பணத்தை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய விஷயங்களுக்காக நீங்க பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் சச்சரவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகளும் ஏற்படலாங்க. பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்து விடுவீங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால இழுபறிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களை தட்டி கொடுத்து தாங்க நீங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். அரசு மற்றும் அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் பேசுவதும் நல்லது. உடன் இருப்பவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உடன் பிறந்தவர்கள் கிட்ட முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப சூழ்நிலைகள் இனிமையாக தங்க இருக்கும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவு நிலையில விரிசல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவதும் நல்லது. சிந்தனைகள்ல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். பணவரவும் இருக்குங்க. தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். வேலையாட்களினால அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்கள் கிட்ட பொறுமையுடன் இருந்து வேலை வாங்குவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல சிக்கியிருந்த உங்களுடைய பணம் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. மூன்றாவது நபர்கள் கிட்ட உங்களுடைய குடும்ப விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் தோன்றி மறையும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. உங்களை சகஜமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. இதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இன்று பணிகளை முடிப்பதற்கு திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. கொடுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமாக எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. உங்கள் துணையிடத்துல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். உங்களுடைய குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
சில ஆடம்பர செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொழில முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பாராத வருமானத்தையும் பெற்றுவிடலாம். இதனை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு மனை வாங்கும் ஆசைகளும் நிறைவேறவும் காண்பீங்க. இதற்காக பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி இடத்துல விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் குடும்பத்துல இருந்து வந்த இறுக்க நிலையும் மாறும். சிலருக்கு வருடாந்திர மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சின்ன சின்ன மன அழுத்தங்களும் இருக்கத்தாங்க செய்யும். உங்களை நீங்களே அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் வேண்டாங்க. கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளினால ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம். சேமிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கையில இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை அறிந்து மற்றவர்கள் யாராவது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அது உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். நிறைவாகவும் உணர்வீங்க. வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல அதிகமாக பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கும். மன அமைதியும் உண்டாகும். பணியிடத்துல கடினமான உழைப்பிற்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் வாழ்க்கை இனிமையானதாகவும் இருக்கும். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. முன் கோபத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நினைத்த பணிகள்ல சில அலைச்சல்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். வாகனங்கள் சார்ந்த பயணங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடுவதை குறைத்தும் கொள்ளுங்க. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கண்டிப்பாக பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கை அதிகரித்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியான நாளாகவும் அனுபவிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளை எல்லாமே ஊக்கத்துடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு கூடுதல் வருமானத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியை பொறுத்தளவிற்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. அவர்களிடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. குடும்பத்தினருடைய முன்னேற்றம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து இன்று விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள விவாதமாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆற்றலுடன் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சிலருக்கு புதியதாக தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. சில நெருக்கடியாக இருந்து வந்த கடன்களையும் தந்து முடித்தும் விடுவீங்க. நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து உங்களுடைய மதிப்பு மரியாதையையும் உயர்த்தவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று இப்பொழுது நிறைவேறவும் காண்பீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். கல்யாண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும்.
சிலருக்கு பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வீட்டுல அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக வேலைகளும் அதிகமாக தங்க இருக்கும். உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி சுமூகமான உறவு நிலையும் காணப்படும். நண்பர்களினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்தும் விடுவீங்க. சிலருக்கு இன்று கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியான ஆதரவான சூழ்நிலைகளையும் பெறுவீங்க. இன்று சிலருக்கு வண்டி வாகனங்கள் மற்றும் வீடு வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளை பெற்ற பின்னரே முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்ப சூழ்நிலைகள்ல இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவும் உண்டாகும். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். சுபகாரியங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. படிப்புல ஆர்வமும் உண்டாகும். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல சில சலுகைகளினால ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல சில முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் பெருமையும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலைகளை எல்லாமே நல்ல முறையில மேற்கொள்ளவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையுடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. நகைச்சுவை உணர்வுடனும் காணப்படுவீங்க. உங்கள் பிரியமானவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறைந்த நேரத்திலேயே வேலைகளை எல்லாமே விரைவாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய கவனத்தை ஈர்க்கவும் செய்வீங்க. சில தனிப்பட்ட வேலைகளை முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை சக பணியாளர்கள் பாராட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியான மனநிலையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களிடத்துல கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எந்த விதமான கடுமையான நெருக்கடிகளாக இருந்தாலுமே உங்களுடைய மென்மையான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. சமாளிக்கவும் செய்வீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால நல்ல ஆதாயமும் உண்டாகும். மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பேராசிரியர்களுக்கு உயர்வான நிலையை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களிடத்துல கொடுத்து வைத்திருந்த பணத்தை திரும்ப கேட்கும் பொழுது நயமாக பேசி கேட்பதும் நல்லது. உங்களுடைய போக்குல சற்று மாற்றங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளும் நம்பிக்கையும் தருவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நேர்மை மற்றவர்களினால பாராட்டவும் படும். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல என்று வழக்கமான போக்கும் காணப்படும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். மனதுல புதிய ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. புதிய விஷயங்களை செய்வதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தொழில் தொடர்பான விஷயத்துல ஆபத்தான விஷயங்கள்ல இறங்கவும் வேண்டாங்க. அசட்டு தைரியத்துடன் செயல்படவும் வேண்டாம். பணியிடத்துல சக ஊழியர்கள் கிட்ட விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. சமூகத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க.
சிறு தூர பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். விருப்பமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். புதுவிதமான ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு நலம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்வதில் இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பதும் நல்லது. அதிர்ஷ்டம் என்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. புகழையும் பெருமையையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஒப்புக்கொண்ட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மன அமைதியும் உண்டாகும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையிலையும் புத்திசாலித்தனத்துடனும் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறிது பதட்டத்துடனும் காணப்படுவீங்க. மனதில் ஏற்பட்டு இருந்த கவலைகளும் நீங்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக சில முயற்சிகளையும் செய்வீங்க. பைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது. கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லதுதாங்க. இதனால நீங்க கடன் படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இன்று மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகளை முன்னிட்டு அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழிலை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக சில அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். கவலைகளும் நீங்கும். திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலை தொழில் தொடர்பான முயற்சிகளுக்கு நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். மனதளவுல புதிய பாதைகளும் தென்படும். மறதி சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. நெருக்கமானவர்களுக்காக தேவையான உதவிகளையும் செய்வீங்க. ஏதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உழைப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. அனைத்து விஷயங்களிலுமே என்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன அமைதியுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது சற்று கவனமாக இருந்தாலே போதும். பணியிட சூழல்கள் சிறப்பாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் அல்லது உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய போக்கின் காரணமாக உறவில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி வளர்ச்சியில சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் இருக்கும். மனத்தை செலவு செய்வதில் சுதந்திர தன்மை என்பது இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த உடல் அசதியும் மாறுங்க. ஆழ்ந்த தூக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்தங்களுக்கு இடையே திருமண பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாங்க. இதனை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. மேல் படிப்பிற்காக பிள்ளைகளை வெளியூர் பயணங்கள் அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்தும் நடந்தும் கொள்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வீட்டை அழகுபடுத்துவதற்கான வேலைகளை பார்க்கவும் செய்வீங்க. இல்லறமும் இனிமையாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த காரியத்தை தொட்டாலுமே ஒரு முறைக்கு 2 முறை அலைந்து திரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட நயமாக பேசி பணத்தை வசூல் செய்து விடுவதும் நல்லது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு குடும்பத்தினருடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பணம் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தர்ம காரியங்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணியிடத்துல சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்களையும் பணியிடத்துல சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுடைய படிப்பு தொடர்பாக சிறப்பாகவும் செயல்படுவாங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பலதரப்பட்ட சிந்தனைகளினால மன அமைதி இல்லாமலும் இருப்பீங்க. காப்பீடு துறைகள்ல ஆதாயமும் உண்டாகும். பயணங்களினால அலைச்சல்களும் மாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்கள் கூறும் கருத்துக்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். சில ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனமாக மேற்கொள்வதும் நல்லது. செயல்கள்ல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது சற்று கவனமாக இருந்தாலே போதும். இன்று சூழ்நிலைகள் சற்று இறுக்கமாக தங்க இருக்கும். வேலைகள்ல தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செல்வதும் நல்லது. அனுசரித்து சென்று விடுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கைமீறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. இன்று சில அனுபவமிக்கவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் போட்டிகளை எல்லாமே தாண்டும் விடுவீங்க. கையில காசும் இருக்குங்க. சில கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து வெளிவந்தும் விடுவீங்க. நிதி நிறுவனங்கள்ல முதலீடுகள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அலுவலக பணிகள்ல அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். சிலருக்கு ஃபுட் பாய்சன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம்.
கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதுல உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இளைய சகோதரர்களின் மூலம் எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலை தொழில் தொடர்பாக சில முக்கியமான வேலைகளை இன்று முடிக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முன்கோபத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இனிமையான பேச்சுக்கள் மற்றும் செயல்களின் மூலம் மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவாங்க. சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். அடுத்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெவ்வேறு விஷயங்கள்ல சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களும் சமநிலையாகவும் இருக்குங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பணிகளை சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடினமான வேலைகளையும் கூட நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எளிமையாகவும் விரைவாகவும் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்களிடத்துல இனிமையான உணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடத்துல கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பும் உயரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே மிகுந்த நம்பிக்கையுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சிறப்பான ஆரோக்கியத்தையும் பின்பற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி உங்களுக்கு நற்பெயரும் உண்டாகும். சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்களுக்கு சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களை முடித்துக்கொண்டு வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பல வகைகளிலுமே இன்று அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய சேமிப்புகளும் உயரும். ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களுடைய காதலிக்காக சில பரிசு பொருட்களையும் வாங்கியும் தருவீங்க. கனிவாக பேசி மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்களும் தீரும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மனதுல உற்சாகமான போக்கும் காணப்படும். சில முக்கியமான வேலைகளை நீங்கள் முன்னின்று முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய தேவைகளையும் மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு பணவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்களினால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம்.
தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்களை முடிக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான வேலைகளை முடிப்பதில் மன அழுத்தங்களும் ஏற்படலாம். தொழில் தொடர்பான முதலீடுகள் செய்யுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வருமான வாய்ப்புகளும் வந்து சேரும். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட திட்டங்கள்ல கவனமாக செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. தொழில் தொடர்பான முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக எண்ணி இருந்த வேலைகளை இப்பொழுது நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆராய்ச்சி சார்ந்த பணிகள்ல நுணுக்கமான சில விஷயங்களை அறிந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பணியிடத்துல சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய புதுமையான கருத்துக்கள் உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல குடும்பத்தினருடைய எதிர்காலத்தை பற்றி பேசுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. இன்று எந்த ஒரு வேலையையும் ஆர்வத்துடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். மற்றவர்களுக்கும் உதவிகரமாகவும் இருப்பீங்க. விட்டு கொடுத்தும் செல்வீங்க. வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டுல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. பணவரவும் அதிகரிக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. எதிலும் தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. சிலருக்கு தொலைபேசியின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிரிகள் மற்றும் பழைய கடன்கள் வகையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வீண் அபராதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வேலை தொடர்பாக சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். மாணவர்களுடைய திட்டமிடுதல்கள் சரியானதாகவும் இருக்கும். வரவுக்கு ஏற்ப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வழி செயல்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கவும் செய்வீங்க. தொழில் சம்பந்தமாக பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணங்களும் ஏற்படலாம். இலக்கிய பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய சந்திப்புகளும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்யாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க. இன்று உங்களுடைய வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். தினசரி வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியுடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. குழப்பங்களை விட்டு அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. இதனால நல்லுறவும் உண்டாகும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண தேவைகளும் உங்களுக்கு இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சிக்கி இருந்த உங்களுடைய பணமும் கைக்கு வந்து சேரும். கூட்டுத் தொழிலை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில் மேம்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஐடி ஊழியர்களுக்கு வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாரிடத்துல இருந்து வந்த கருத்து மோதல்களும் மாறும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று எதிலுமே சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துறையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நண்பர்களினால எடுத்த வேலைகள் சிறப்பாகவும் முடியும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுகூலமாக நடந்து கொள்வதும் நல்லது. சில புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வரலாம். எதிரிகளிடத்துல இருந்து சில தொந்தரவுகளும் ஏற்படலாம். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் போன்றவைகள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த வாக்குவாதங்களும் மாறும். நுணுக்கமான விஷயங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. சிலருக்கு திருப்பணி சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களின் மீதான நம்பிக்கையில மாற்றங்களும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். சில குடும்ப பெரியவர்களுடைய அனுசரணையான பேச்சுக்களின் காரணமாக உங்களுடைய மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஏதாவது ஒரு குருமார்களை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.